வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நாட்டின் 18வது மக்களவை தேர்தலானது நடந்து முடிந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலைவர் பிரதமராக இன்று பதவியேற்கிறார். அதற்கான நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது. அது தொடர்பான இந்த சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளில் இந்த பதவியேற்பு மற்றும் அமையவிருக்கும் அரசாங்கத்தின் நோக்கம், அவர்களின் குறிக்கோள், இன்னும் பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க போறோம். அதற்கு இன்று நம்மிடையே நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம். அது மட்டும் இல்லாமல் களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணையவிருக்கிறார். அவரிடமும் சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம், பேசலாம். வணக்கம் ராஜேஷ், டெல்லியில் நீங்கள் இருக்கீங்க. தொடர்ந்து அங்கிருந்து கள நிலவரங்கள் என்ன அப்படின்றதையும் அவ்வப்போது வழங்கிட்டு வரீங்க. இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது? இந்த நிகழ்வானது எவ்வளவு நேரத்தில் துவங்கவிருக்கிறது? உங்களுடைய விவரங்கள். கௌதமி வணக்கம். டெல்லி முழுவதும் விழா கோலம் பூண்டிருக்கின்றது. தற்போது நாம் ராஷ்டிரபதி பவனுக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகை, இந்த இடத்திலே தான் பிரதமர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது நடைகிறது. அந்த இடத்திற்கு அருகில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய விஐபிக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு அழைப்புதலுக்கு 1+1 என்ற அடிப்படையிலே உள்ளே நபர்கள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். சுமார் 7000 விருந்தினர்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் சரியாக 7:15 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்க இருக்கின்றார். இதற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 2வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஒரு சாதனையை நிகழ்த்த இருக்கிறார் என பாஜகவினர் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக மோடி 3.0 என்றெல்லாம் பாஜகவினர் இதனை கொண்டாடுகிறார்கள். டெல்லியை பொறுத்தவரையிலே குடியரசுத் தலைவர் மாளிகையை ஒட்டி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், பல்வேறு முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி முக்கிய பிரதிநிதிகள் என பலரும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அனைத்து தலைவர்களுமே இங்கு வந்து குவிந்திருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டில் இருந்து மட்டுமில்லாமல் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய இலங்கை, நேபாளம், பூடான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளினுடைய தலைவர்களும் கூட வர தொடங்கியிருக்கிறார்கள். நேற்றே சில தலைவர்கள் டெல்லிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகள், அவர்களுக்கான தனி அறைகள் ஒதுக்கப்பட்டு அங்கு தங்கியிருக்கிறார்கள். அவர்களும் தற்போது வர ஆரம்பித்து விட்டார்கள். நிகழ்ச்சி தொடங்குவது 6:30 மணி முதல் என்றாலும் கூட அதற்கு முன்னதாகவே 4 மணியிலிருந்தே எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் பலரும் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். உள்ளே கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகை முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் திரையிலே பார்க்கின்றோம். மிகவும் எப்படி ஒரு முக்கியமான அந்த நிகழ்வுகள் நடைபெறும் போது அலங்கரிக்கப்படுமோ அதுபோல நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. டெல்லியின் முக்கியமான இடங்களில் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய பதாகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகள் குறிப்பிடப்பட்டு வரவேற்பு பேனர்களாக அவை வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3வது அமைச்சரவையிலே, அதாவது என்டிஏ கவர்மெண்டோடைய இந்த அமைச்சரவையிலே யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் இன்று நடைபெற்ற அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் கேபினெட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து எல் முருகன் நிச்சயமாக அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுகிறார் என நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் கூட இந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். டெல்லி முழுவதுமாக ஒரே அரசியல் பரபரப்பாக காணப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து கார்கே வர இருப்பதாக தெரிகிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் வருவார்களா என்பது குறித்து விவரம் தற்போது தெரிவிக்கப்படவில்லை. இன்னும் 1 மணி நேரத்திற்கு பிறகு இன்னும் பரபரப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விழா கோலத்தோடும் இங்கே தொடங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. கள நிலவரம் என்ன அப்படின்றத பதிவு பண்ணீங்க ராஜேஷ். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.